நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். ஆவணி ஆட்டம் காயத்ரி ஜபம் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு குட்டி குழந்தை நம்மாத்துக்கு வரணுமே. வட்டங்கயிற்று 8ஆம் நாள் கிருஷ்ணன் பிறப்பு, ஸ்ரீ ஜெயந்தி. சில பேர் ஸ்ரீ ஜெயந்தின்பா, சில பேர் கிருஷ்ண ஜெயந்தின்பா, சில பேர் கோகுலாஷ்டமின்பா, சில பேர் ஜென்மாஷ்டமின்பா. இது மாதிரி பல பேர் உண்டு இந்த பண்டிகைக்கு. நமக்கு எல்லாருக்கும் காமனாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? கிருஷ்ணருக்கு பிடிச்ச முறுக்கும் சீடையும். உடனே நம்ம பண்ணி கிருஷ்ணருக்கு முறுக்கும் சீடையும் தர வேண்டாமா? குழந்தை தான் நான் சீக்கிரம் பண்ணிடலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை போட்டிருக்கேன். இப்போ என் பேரன் ஸ்ரவன் கிருஷ்ணர் பேரில் ஒரு பாட்டு பாட போகிறான். பாட்டு முடிஞ்சதும் கை முறுக்கு எப்படி சுற்றுறது, சீடை என்னென்ன வேணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாவயாமி கோபால பாலம் மனசேவிதம் தத்பதம் சிந்தயேயம் சதா. பாவயாமி கோபால பாலம் மனசேவிதம் தத்பதம் சிந்தயேயம் சதா. பாவயாமி கோபாலபாலம் மனசேவிதம் தத்பதம் சிந்தயேயம் சதா. நிரதகரகலித நவநீதம். உதிரிப்பூ வாங்கி என் கையால் கிருஷ்ணருக்கு தோடுத்து வச்சிருக்கோங்க. நவநீதம் நிரதகரகலித. 8 கப் பச்சரிசியை தண்ணியில் போட்டு 3 தடவை நல்லா அலசணும், ஊற போடணும். 1 மணி நேரம் பெரிய துணியில் நல்லா எடுத்து முள்ள அப்படி போட்டு காய வைக்கணும். அப்புறம் தலாவி நானும் பண்ணுறேன். அப்படி தலாவி விடணும். அதை நல்லா காஞ்சி விட்டு பாருங்க. அப்படி வந்து பார்த்தீங்களா, நல்லா மையாக அரைக்கணும். பாருங்க, மைய மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. சூப்பர். இதை நல்லா சல்லடையில் போட்டு சலித்து ஆற வைக்கணும். ஓ ஓ, ரொம்ப ஃபைனாக இருக்குது இது. இவ்வளோ நைஸாக இருக்கு பார்த்தியா? இதை பாருங்க, மாவை 2 தடவை சலிச்சிருக்கேன். ஒரு ஈடுக்கு 4 கப்பு மாவுன்னு நான் வச்சுட்டுருக்கேன். ஆனால் ஒரே நாளில் இந்த பச்சை மாவு இல்லையா, அது புளிச்சு போயிடும். உடனே காலி பண்ணிடுங்க. இதுக்கு மேல் மாவு போடணும். அது வந்து உளுத்த மாவு. சரி. இனிப்ப சட்டியை வச்சு ட்ரையாக உளுத்தம் பருப்பு ஒரு அழகாக வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சு பொடி பண்ணி நல்லா இதே மாதிரி சலிக்கணும். நல்லா சலிச்சு வச்ச மாவு தான் இது. இப்போ 4 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு உளுத்த மாவு எடுத்துக்கிறேன். சூப்பர். இப்போ நம்ம முறுக்கு சமாச்சாரத்துக்கு வந்துடலாமா? கிருஷ்ணர் பாவம் வெயிட் பண்ணிருக்க, பசிக்கும். பண்ணிடலாமா? இதுக்கு தேவையான உப்பு, 2 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 3 டீஸ்பூன் வெண்ணெய். உப்பு இல்லாத வெண்ணெயா இருக்கும். சரி. எள்ளு போடு, பெருங்காயத்தை உப்பு கொஞ்சமாக போடு. இப்போ வெண்ணெயை போடு. ரொம்ப வெண்ணெய் போட்டாலும் முறுக்கு அலந்து போயிடும். கொஞ்சமாக போட்டால் கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ ஜலம் விட்டு கலக்க போகிறேன். ரொம்ப ஜலம் கொட்டக்கூடாது. தெளித்து தெளித்து தேவையான அளவுக்கு தான் பிசையணும். முறுக்கு சுத்தலாமா? कटि घटित मेखला खचित मणि घटिका. कटि घटित मेखला खचित मणि घटिका. पटल निनदेन विभ्राजमानम्. कटि घटित मेखला खचित मणि घटिका. पटल निनदे. இப்போ சுத்தின உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடாதீங்க. துணியில் சத்த காயட்டும். कुटिल पद
समुज्ज्वलविलासं चटुलनटना समुज्ज्वलविलासं भावयामि गोपालबालं मनसेवितं तत्पदं चिन्तये எவ்வளோ அழகா சுற்றி எடுத்தாச்சு பத்தியா எவ்வளோ அழகா இருக்கு பாரு ரவுண்ட் ரவுண்டா மாட்டு பொண்ணு ரொம்ப நல்லா சுற்றி இருக்கா நான் இப்போ எவ்வளோ சீடை பண்ண போறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் 2 கப்பு அரிசி மாவு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு மாவு அதான் இங்கே போட்டிருக்கோம் போட்டு 2 கலந்துக்கணும் சரி கலந்துட்டு ஒரு டீஸ்பூனில் எள்ளு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சமாக போடு போகிறோம் 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி 1.5 டீஸ்பூன் வெண்ணெய் உப்பு இல்லாத வெண்ணெயாக இருக்கணும் சரி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க தெளித்து தெளித்து பிசையணும் எங்காத்துல பேரம்பேத்தி எல்லாரும் வந்து உட்காந்து உருட்டுவா குதூகலமாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக இருக்கும் அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க பண்ணிட்டு ரொம்ப உருட்டக்கூடாது அப்படியே பிச்சு 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 போடணும் உடனே கலரக்கூடாது கொஞ்சம் செட்டில் ஆனோடனே ரொம்ப ஹைலியே இருக்கக்கூடாது உதிரி உதிரியாக வந்துட்டு எல்லாத்தையும் ஒட்டிக்கும் இப்போ முறுக்காய் எடுத்து சீடை எடுத்து திருத்துழாயை வச்சு பெருமாளுக்கு அம்சை பண்ணிடலாம் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான் கள்ளால் மயங்குவது போலே கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை வெள்ளை சீடை சொல்லித்தரக்கூடாதான்னு ஆசையாக கேட்குறா சொல்லி கொடுத்தா போகிறது ஏற்கனவே அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சு நிழல் வளர்த்தி இந்த ஃபேனில் காய வச்சு மெஷினில் அரைச்சி கொண்டு வந்து 2 தடவை சலிச்சு வச்சுருக்கோம் அந்த மாவு 1 கப்பு இது உளுத்த மாவு இதுவும் 2 தடவை சலிக்கணுமா ஆமாம் இதுவும் 2 தடவை சலிச்சுக்கோங்க இது வந்து ஆக்சுவலாக 1/8 8 பங்கு மாவுனா 1 பங்கு இந்த மேல் மாவு உளுத்த மாவு போடணும் ஸோ தோராயமாக இது வந்து 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் சரி இது வெள்ளை சீடைங்கிறதுனால முக்கியமான ஐட்டமே வெல்லம் தான் ஒரு 3/4 கப்பு தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் 1லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் நெய் வெள்ளை எள்ளு அப்புறம் ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் சரியாக இருக்கும் இந்த மாவுக்கு அதை நான் இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க சரி இது எவ்வளோ நேரம் வறுக்கணும் ஒரு 5 நிமிஷம் இந்த பாரு சிகப்பு சரியாதா 15 நிமிஷமாவது நல்லா ஆற விட்டுட்டு திருப்பி சலிச்சிருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் எடுத்துடலாம் எல்லாத்தையும் இந்த உளுத்த மாவையும் நல்லா சலிக்கணும் பர் எவ்வளோ பர் ஏன் இதெல்லாம் தான் வெடிக்கும் நல்லா சலிக்கணும் இதில் மற்ற சாமான்கள் எல்லாம் கலந்துடலாம் ஓகே 2 ஸ்பூன் தேங்காய் ஏலக்காய் பொடி எள்ளு ஒரு 3/4 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் போடணும் நல்லா கலக்கணும் ஒன்றா சேர்றாப்பில் கலக்கணும் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டோம் இல்லையா அதில் ஒரு நனைகிற அளவு ஒரு 1/4 கப்பு விட்டால் சரியாக இருக்கும் சரி இந்த ஸ்டேஜ் போதும் ஆஃப் பண்ணிட்டுமா கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நல்லா அழுத்தி பிசையணுமா ஆமாம் நல்லா தேய்ச்சி பிசையணும்
அப்புறம் நல்லா அது ஊற வைக்கணும் ஒரு 1 மணி நேரம். இப்போ இது எடுத்து உருட்டலாம். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே உருட்டலாம். அந்த உப்பு செடிக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது ரொம்ப அழுத்த வேண்டாம். லேசாக அதை பண்ணும்போதே அழகாக ரவுண்ட் ஆகிடும். முதல்ல சிம்மில் வச்சுக்கணும், ஹையில் வைக்கவே கூடாது. சரி. அப்புறம் 4 நாளாக போடணும். செகண்ட் டிப். அப்புறம் 3வது என்னன்னா, போட்ட உடனே கலரக்கூடாது. 1 நிமிஷம் இருக்கணும், கலரக்கூடாது. இப்போ போட்டு 1 நிமிஷம் ஆயிடுது. இப்போ லைட் ப்ரௌன் ஆயிடுது. இப்போ லேசாக திருப்பி விடுங்க. ஓகே, எடுத்துடலாமா? நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பாருங்க. ஓ, டங்குன்னு ஒரு சத்தம் வருது. இன்னொன்று பார்க்கணும், இந்த மாதிரி வெடிச்ச மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம சரியா பண்ணலன்னு பயப்பட வேண்டாம். ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. அதுதான் நல்ல எண்ணெயெல்லாம் உள்ள போய் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். வெள்ளை சீடை ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிருஷ்ணருக்கு கிருஷ்ணா உப்பு சீடையும் கைமுறுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். அதையும் இதையும் சேர்த்து உங்கள் ஆத்து கிருஷ்ணருக்கு பண்ணுங்க. பக்தியோட நீங்கள் பெருமாளை கொண்டாடினா நம்ம ஆத்து கிருஷ்ணன் நம்மளை கண்டிப்பாக ரட்சிப்பார். பாரோ கிருஷ்ணய்யா, பாரோ கிருஷ்ணய்யா, ನಿನ್ನ ಭಕ್ತರ ಮನೆಗೀಗ ಕೃಷ್ಣಯ್ಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ, ನಿನ್ನ ಭಕ್ತರ ಮನೆಗೀಗ ಕೃಷ್ಣಯ್ಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ. இந்த ரவா லட்டு பிடிக்காதவாளே இருக்காது. குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும், பல்லு இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பல்லு இல்லாதவ கழுவையாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்லாம். ஈஸியாக இருக்கும். 1 கப்பு ரவை, சர்க்கரை 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. நெய் 100 கிராம். 15 ஏலக்காயை தோலி எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 25 கிராம் முந்திரி பருப்பு, 25 கிராம் திராட்சை பழம். அவ்வளோதான். இப்போ ரவையை நல்லா ட்ரையா வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா ஆற வச்ச அப்புறம் இதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடணும். நீங்கள் நிறைய லார்ஜ் ஸ்கேலில் பண்ண போகிறீங்க, 1 கிலோ அந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா நல்லா வறுத்துட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம். அது இன்னும் ஈஸி. வறுத்து வச்ச ரவையை தட்டில் கொட்டினோம்ல, நல்லா ஆறணும். ஆறினோடனே மிக்சியில் போட்டு நல்லா மைய பொடி பண்ணணும். பொடி பண்ணிட்டு சல்லடையை வச்சு நல்லா 2 தடவை சலிக்கணும். இந்த சர்க்கரையும் அரைச்சிட்டு நல்லா 2 வாட்டி சலிச்சிருங்க. அது இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சாச்சு. ரவை மாவை போடணும். போட்டுட்டு இந்த சர்க்கரையும் அதில் போட்டுடணும். ஏலக்காய் பொடியும் போட்டுரும். எல்லாம் கலந்தாதான் வாசனையாக இருக்கும். இப்போ அந்த வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் அதில் போட்டுரும். இப்போ இதில் விட்டுடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விடு. இப்போ சூடு ஆடுறதுக்குள்ள பிடிச்சிடணும், அப்புறம் பிடிக்க முடியாது. இந்த அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி என்னால் அழுத்தி பிடிக்க முடியாது. இந்த சுதா இந்த அழுத்தி பிடிக்கும். நல்லா அழுத்தி ஒரே மாதிரி இருக்கணும். ரவா லட்டு பண்ணியாச்சு. நம்ம ஆத்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். கிருஷ்ணர் ரொம்ப நாட்டி பாய். என்ன பண்ணுவார் தெரியுமா? உரி மேலே ஏறி வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்ருவார். அதனால் இந்த வெண்ணெயை வச்சு நம்ம நிறைய பட்சணம் பண்ணி கொண்டாடணும். கரக்கரான்னு ஒரு பட்சணம் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லித்தரப்போகிறேன்.
கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல்னா சாந்தா பாட்டிக்கு தேங்குழல். பச்சரிசி 4 டம்ளர். பச்சரிசியை தூசி தும்பு இல்லாமல் புடச்சி வச்சுக்கணும். 4 எந்த டம்ளரால் 4 அரிசி போடுறீங்களோ அதால் 1 உளுந்து. அந்த உளுந்தும் சுத்தமாக இருக்கணும். 2ஐயும் ஒன்றா கொட்டி நல்லா மையாக அரைச்சி தட்டில் கொண்டு வந்து ஆற வச்சுடணும். ஆறின உடனே சல்லடையை வச்சு நல்லா சலிச்சு விடணும். இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு தேவையான எண்ணெயும் போட்டுடணும். எண்ணெயும் போட்டுட்டு தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி. முதல்ல அதை கலந்துடணும். வெண்ணெயை போட்டு அப்புறம் கொச கொசன்னு ஆகிடும். இப்போ வெண்ணெயை போட்டுருங்க. இப்படி கலக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலக்கணும். கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை தெளித்து தெளித்து பிசையணும். ஒரேடியாக விடக்கூடாது. விட்டாக்கா பாயசமாகிடும். அப்படியே பந்து மாதிரி உருட்டின்னு வரணும். அந்த மாதிரி பிசையணும். பார்த்தீங்களா? இதை பாருங்க, நல்லா தேய்ச்சி பிசையணும். அவ்வளோதான். மாவை பிசைஞ்சு ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. எப்போ பிசைஞ்சோமோ உடனே போட்டுடணும். இல்லைன்னா மாவு புளிச்சு போயிடும். அடுப்பை சிம் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் ஜலத்தை வச்சுக்கோங்க. இப்படி கையை நினச்சிக்கோங்க. நினச்சி வந்துட்டு இந்த மாவட்டை ஒட்டாது. வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எடுத்து உருட்டி இதுக்குள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா அமைச்சி அடுப்பு சிம்மில் இருக்கணும். ஜாக்கிரதை. உடனே கலரக்கூடாது. அதான் கேட்கணும். உடனே கலரக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பினோம்னா நல்லா ஆகும். இவ்வளோ நல்லா வந்துருக்கு பார்த்தியா? வந்தாக்கா நல்லா இருக்கும். கையில் மட்டும் வைக்கக்கூடாது. பாரு எவ்வளோ நல்லா இருக்கு பாரு. பொட்டை வடிச்சுட்டு எண்ணெயை முள்ளை இதில் போட்டுருவோம். தேங்காய் பண்ணி முடிச்சிட்டோம். இதை கிருஷ்ணருக்கு அம்சம் பண்ணலாமா? இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் வந்து தைச்சிருக்கேன் பாருங்க. கிருஷ்ணர் 2 யானை. கோகுலாஷ்டமிக்காகவே நான் பண்ணினேன். இது ரொம்ப அழகாக இருக்கு. கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நான் கிருஷ்ணரை வேண்டிக்கிறேன். இந்த சாந்தா பாட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.